இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 21:20-28 முடிய. எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துள்ளது. அன்பானவர்களே, எருசலேமின் அழிவு, உலக முடிவு அனைத்தையும் இணைத்து ஆண்டவர் பேசுகிறார். இப்படி முடிவுகள் வரும் பொழுது சண்டை நடக்குது, பூமி அதிர்வு நடக்குது, அழிவுகள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன, எருசலேமை சுற்றி படைகள் இருக்கிறது, நமக்கு வாழ்வு முடிய போகிறது என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், உங்கள் மீட்பு அருகில் வந்துள்ளது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள்னா என்ன? தைரியம் இருந்தா தலை நிமிர்ந்து நிற்கணும். அந்த வாழும் காலம் முழுவதும் நீ கடவுளுக்கு சாட்சி பகர்ந்திருந்தா இப்ப தலை நிமிர்ந்து நிற்கலாம். வாழுங்காலம் முழுவதும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற வழியாக நீ எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருந்தால் தலை நிமிர்ந்து நிற்கலாம். சாத்தானுடைய சோதனைகளை எல்லாம் வெல்லுவதற்கு தூய ஆவியின் துணையை நாடிய வண்ணமாக நீ வாழ்ந்திருந்தால், சோதனைகளை எதிர்த்து போராடி, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 12வது அதிகாரம், அதுல 4வது வார்த்தை என்ன சொல்லுகிறது? சோதனை எதிர்த்து இரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் போரிட வேண்டும். போராடவில்லை. அப்படி போராடி இருந்தா இப்ப தலை நிமிர்ந்து நிற்கலாம். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் எப்பொழுதும் உறுதியாக இருந்து ஸ்டேன் சுவாமி உயிரையே கொடுத்தார். அந்த பெந்தகோஸ்து பாஸ்டர் குஜராத்திலே, ஒரிசாவிலே அவர் உயிரையே கொடுத்தார். அவரோடு வேனிலே பிள்ளைகளை வைத்து எரித்தார்கள். இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்தார். ராணி மரியா சிஸ்டர் உயிரை கொடுத்தார்கள். ஃபாதர் அருள்தாஸ் உயிரை கொடுத்தார்கள் இயேசுவுக்காக. அந்த மாதிரி இயேசுவுக்காக வாழ்ந்தோம் என்ற ஒரு மனதிடம் இருந்தால் இப்போ தலை நின்று நிற்கலாம். எல்லாத்தையும் குனிஞ்சிக்க வேண்டியதான். மலைகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள். சிலுவையை சுமந்து போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் பெண்களை பார்த்து பேசுகிறார் இல்லையா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, ஒவ்வொரு முறையும் எருசலேம் முடிவு, உலக முடிவு, எங்களுடைய முடிவு என்று நீர் பேசும் பொழுதெல்லாம் எங்களை எச்சரிக்கிறீர். தெய்வ பயத்தோடு நடக்க, சாட்சி பகர்ந்து வாழ, மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்து வாழ, அறிவிக்கின்ற நற்செய்திக்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி வாழ எங்களுக்கு உறுதி ஊட்டுகிறீர். அப்படி வாழ்ந்தால் ஒழிய அழிவு அண்மையில் உள்ளது என்பதை சொல்லி எச்சரிக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய எச்சரிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உம்முடைய வழிகாட்டு முறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் நாங்கள் உம்மை சார்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக எங்கள் வாழ்க்கை நிற்க வேண்டும். கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.